பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் என்னாகமம் அதிகாரம் 9 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 9வது அதிகாரத்திலே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் ஆண்டு 1ஆம் தேதி 1ஆம் மாதத்திலே கர்த்தர் சீனாய் வனாந்தரத்திலே மோசே நோக்கி பேசினதான காரியம். குறித்த காலத்திலே இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பஸ்கா ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டார். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையிலே சீனாய் வனாந்தரத்திலே பஸ்காவை ஆசரித்த காரியங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பஸ்கா அது கிறிஸ்து வரைக்கும் அது அனுசரிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டு. ஆண்டவராய் தேவன் எகிப்து தேசத்திலே விடுதலை பண்ணும் பொழுது பலியான ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே கிறிஸ்துவானவர் தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே மேலே தங்குகிறதான மேக ஸ்தம்பத்தை குறித்தும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. பகலில் இருந்த மேகம் இரவில் அக்கினியாக காட்சி அளிக்கிறது. வனாந்தரத்தில் இஸ்ரவேலருக்கு தேவனளித்த நன்மையாகவும் பாதுகாவலாகவும் வழிகாட்டும் அடையாளமாகவும் அந்த ஸ்தம்பம் விளங்கினது. இஸ்ரேல் மக்கள் பாளையத்தை விட்டு புறப்படும் போது அங்கே அந்த மேகமும் அந்த அக்கினி ஸ்தம்பமும் புறப்படும். அவர் தங்கியிருக்கும் போது அங்கேயே தங்கியிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுது மேகஸ்தம்பம் புறப்படுகிறதோ அப்பொழுது அவர்கள் தங்கள் பிரயாணங்களை ஆரம்பிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 10வது அதிகாரத்திலே வெள்ளிப்புரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதையும் இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிலிருந்து புறப்பட்டு செல்கிறதையும் நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எக்கால துணியின் மூலம் அழைக்கப்பட்டால் மட்டுமே யுத்தத்தில் அவர் தமது மக்களுக்கு உதவி செய்வார். அவர் தமது உதவியை பெற்றுக்கொள்ள இஸ்ரவேலருக்கு சில நிபந்தனைகளை விழித்திருந்தார். தேவனுடைய சமூகம், பாதுகாப்பு, கிருபை அவர்களுக்காக கெஞ்சி வேண்டி ஜெபத்திலே தேவனத்திலே நெருங்கி சேர மறுப்போமானால் தேவன் நமக்கு உதவி செய்வது முடியாத காரியமாகிவிடும். நமக்கு நாம் ஜெபத்தில் தயத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் கிருபையோடு அவரை தேட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். 16வது அதிகாரத்திலே அங்கே கர்த்தருடைய அக்கினி புறப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தது. கர்த்தருடைய செவிகளிலே பொல்லாப்பாக இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரையும் பட்சித்தது. கர்த்தருடைய அக்கினி செய்ததான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து ஜனங்கள் மோசேயிடம் அவர்கள் இறைச்சியை கேட்டபொழுது ஆண்டவராகிய தேவன் காடைகளை அனுப்பின காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் முறையிட்டார்கள். அவர்கள் இச்சையுள்ளவர்களானார்கள். விடுதலை பயணத்தின் போது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஜாதியான அந்நிய ஜனங்களுடைய சேர்ந்து அவர்களை கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் செய்யும்படி இஸ்ரவேலை தூண்டினார்கள். அங்கே பின்னால் விட்டு சென்ற எகிப்தை அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். பின்னால் விட்டு சென்ற காரியங்களை நாம் ஒரு நாளும்
நாம் ஒரு நாளும் அதை திரும்பி பார்க்கக்கூடாது. லோத்து மனைவி திரும்பி பார்த்தபடினாலும் 31 நாளான கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 12 அதிகாரத்தில் மீரியாமும் ஆரோனும் மோசைக்கு எதிர்த்து நிற்கிறதை காரியத்தை குறித்து. அதனால் ஆண்டவராகிய தேவன் அங்கே கோபம் கொண்டு மீரியாமுக்கு குஷ்டரோகத்தை வரவழைக்கிற காரியத்தையும் பார்க்கிறோம். மீரியாமும் ஆரோனும் மோசையின் அதிகாரத்தை குறித்து கேள்வி கேட்டு பாவம் செய்ததின் காரணம் தேவனுக்கு பயப்படவில்லை, அல்லது மோசையின் மூலமாக கூறப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படவில்லை. ஆம், பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் மோசே, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. தேவன் மோசையிடம் நேரடியாக முகமுகமாய் பேசினார். மோசையுடன் வார்த்தைகள் தேவனுடைய அதிகாரப்பூர்வமான வார்த்தைகளாய் இருந்தது. ஆரோனும் மிரியாமும் இஸ்ரவேலின் தலைவர்களாக இருந்த போதிலும் மோசையின் அதிகாரத்தை எதிர்த்தினபடி கத்தது அந்த காரியங்களை கொடுத்து மோசை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது அந்த காரியம் மீரியாமை விட்டு நீங்கினது. தேவ சமூகத்தை காத்திருப்போம். உன்னரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. பரிசுத்தமாய் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.